நாமெல்லாம் அன்னை மகாலட்சுமியின் குழந்தைகள். அந்த அன்னை மகாலட்சுமி நம்ம பாதத்த பார்த்தா அப்படின்னு சொன்னா, நமக்கு நெறைய நிலபுலன்கள் சேருமாம். இதே அன்னை மகாலட்சுமியோடைய கடைக்கண் பார்வை நம் தொடையிலெல்லாம் பட்டுது அப்படின்னு சொன்னா, பெரிய அப்படியே மாட மாளிகை, கோபுரங்கள்னெல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த லக்ஸுரி அமையுமாம். இதே மகாலட்சுமி நமது வயிற்றை பார்த்து விட்டால் நல்ல உணவு கிடைக்குமா? உணவு நல்லா கிடைக்கணும், சாப்பிட்டா அது ஜீரணமாகணும். அதுவே பெரிய ஐஸ்வர்யம் தான். மீண்டும் மகாலட்சுமி நம்ம ஹிருதயத்த பார்த்துட்டா அப்படின்னு சொன்னா, நமக்கு நினைக்கக்கூடியதெல்லாம் இச்சாசக்தி என்பது நமக்கு கிடைத்துவிடும். இதெல்லாம் தாண்டி, இதே மகாலட்சுமி நம் கழுத்தை பார்த்து விட்டால், நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள் கிடைத்து விடுவார்களாம். முகத்தை பார்த்து விட்டாலோ பேசுவதிலே ஒரு தெளிவு, வசீகரம், மக்கள் ஈர்க்கப்படக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடுமா. ஆனால் மனிதனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு செல்வங்கள் வந்துவிட்டால், தலைக்கு மேலே அவன் செல்வத்தை வைத்து விடுவானாம், அன்னை மகாலட்சுமியை மறந்து விடுவானாம். அது போன்ற நிலைமையிலே அந்த செல்வமே அவனை தடுமாற வைத்து விடும். அவ்வாறு தடுமாறாமல் இருப்பதற்காக அக்ஷய திருதியை என்று முதியோர்களிடம் சென்று ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்பது விதி.